அமைச்சர் பொன்முடி அவருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. இந்த கேஸில் வந்து கீழமை நீதிமன்றத்தில் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுக்களை பதிவு பண்ணணும், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதுவாங்க. அது வந்து 22ஆம் தேதி போன திங்கட்கிழமை வந்தது. அவர் மருத்துவமனையில் இருக்கார், இப்போ ஐசியூவில் இருக்கார். சார்ஜஸ் பதிவு பண்ணிட்டாங்கன்னா, குற்றச்சாட்டு பதிவு பண்ணிட்டா 3 மாதத்தில் விசாரித்து தண்டனை முடிஞ்சு தீர்ப்பை கொடுத்துருவாங்க. அதனால் அதை தவிர்ப்பதற்காக அவர் வந்து இன்றைக்கு வந்து விதவிதமாக வந்து மனுக்களை தாக்கல் செஞ்சுட்டு இருக்கார். லாஸ்ட் இயர் வந்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு கரெக்டாக இதே மாதிரி ஜூலை மாதம் 1.5 மாதம் பொறுத்து பொன்முடியை வந்து விசாரணைக்கு 2 நாள் விசாரணைக்கு அழைச்சாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த வழக்கம் தான் நான் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால். ஸோ அந்த வழக்கிலே அவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை. அவர் வீட்டுக்கு போக அனுமதிக்கப்பட்டார். அந்த வழக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வழக்கின் தொடர்ச்சி தான் நான் நினைக்கிறேன். நான் அதில் தான் வந்து இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எதனா 14 crores வந்து 14.74 crores இன்றைக்கி வந்து முடக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை. கரெக்டாக 1 வருஷம் பொறுத்து இன்றைக்கி இந்த சொத்துக்கள் முடக்கம் நடந்திருப்பது என்பது அமலாக்கத்துறையின் அருட்கண் பார்வை திமுக அமைச்சர்கள் மீது திரும்பி இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் வந்து திமுக அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறையோட அருட்கண் பார்வையில் ரேடாரில் இருக்காங்க. இதை விட ஒரு மோசமான ஒரு வழக்கு இருந்திருக்கவே முடியாது. அது ஒரு மந்திரி 8 வருஷத்துக்கு முன்னால் லஞ்சம் வாங்குறாரு, ஆட்சி மாறினோன்னே அவர் மேலே ஏற்கனவே லஞ்சம் வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்தாருன்னு சிட்டி போலீஸோட கிரைம் பிரான்ச் சிசிபி தான் கேஸ் போடுது. ஆட்சி மாற்றம் வந்து அவர் எதிர்கட்சிக்கு போயிடுறாரு, மந்திரி ஆயிடுறாரு. மந்திரி ஆனோன்னா எங்கேயுமே நடக்காத அநியாயம், அதாவது உலகத்திலே நடக்காத அநியாயம், அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் எங்கேயுமே நடக்காத அநியாயம். 14.21 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து பொன்முடி மற்றும் அவருடைய மகன் முன்னாள் கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம் சிகாமணிக்கு சொந்தமான அந்த இது வந்து முறைகேடான செம்மண் குவாரி வழக்கில் இது முடக்கப்படுகிறது. இதில் வந்து அசையா சொத்துக்கள் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் 5.47 crores. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம். அமைச்சர் பொன்முடி அவருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. எந்த வழக்கின் பின்னணியில் அவருடைய சொத்துக்களை முடக்கியிருக்காங்க? அவர் மற்றும் அவரது மகனுடைய சொத்துக்களை நினைக்கிறேன். எந்த வழக்கின் கீழே சார்? ஆமாம், இது வந்து கடந்த என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே. ஆனால் 2006-11 கலைஞர் கவர்மெண்ட்டில் அவர் அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதா அரசு, 2011 பிறகு வந்த ஜெயலலிதா அரசு செம்மண் குவாரிகள், அதாவது வந்து தமிழகத்தில் வந்து செம்மண் குவாரிகளில் வந்து முறைகேடு, பொன்முடிக்கு நெருக்கமானவர்கள் அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க அந்த குவாரி எடுத்தாங்க, செம்மண் குவாரி, ரெட் சாண்டர்ஸ் குவாரிங்கண்ணா. அதில் வந்து முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க. அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதில் குவாரியில் அதிகமாக வெட்டி எடுத்திருக்காங்க, செம்மண் அதிகமாக வெட்டி எடுத்திருக்காங்கன்றது கேஸ். தமிழ்நாடு போலீஸ் ஃபைல் பண்ண கேஸ் இது. தமிழக அரசு ஜெயலலிதா பீரியடில் பொன்முடி மீது பதிவு பண்ண கேஸ் இது. அந்த ஆண்டுகள் வந்து 2006-11 அவர் அமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்றதாக சொல்லப்படுகிற அந்த சம்பவம் தொடர்பாக 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இவை. 2011-16 அந்த ஆட்சி காலத்தில் போலீஸ் எஃப்ஐஆர் அதில் இருக்குது, காவல்துறையோட முதல் தகவல் அறிக்கை. அந்த மாதிரி முதல் தகவல் அறிக்கை இருக்குதுனால இப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வாங்க, ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குன்னா அமலாக்கத்துறை உள்ளே வரலாம். அந்த மாதிரி அமலாக்கத்துறை உள்ளே வருது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? வந்து 2006-11 திமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கார் பொன்முடி. அதன் பிறகு 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு முந்தின 2006-11 ஆட்சி காலத்தில் பொன்முடி அமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து செம்மண் குவாரியை வந்து லீஸுக்கு விடுறாரு சில பேருக்கு, அவங்க யாருக்கு அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு. அவங்க வந்து அதுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டினாங்க அப்படின்றது. இவர் அமைச்சர்ன்றதுனால அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த பண மோசடின்ற ஆங்கிளில் தமிழக அரசு வந்து உள்ளே வருது. அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. எந்த வழக்கில் எஃப்ஐஆர் இருந்தாலும் அமலாக்கத்துறை உள்ளே வரலான்றது அமலாக்கத்துறை சட்டங்களில் பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு விதி. அதன் அடிப்படையில் இடி உள்ளே வருது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? சார், இப்போ அரசுக்கு வந்து இழப்பை ஏற்படுத்தின தொகை சட்டவிரோத பண பரிமாற்றம் அந்த வழக்கு அந்த மாதிரி உள்ளே வருது. அதாவது அரசுக்கு பண மதிப்பு, அரசுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தினதா தமிழக அரசு வழக்கு போடுது. யார் மேலே? பொன்முடி மேலே, ஜெயலலிதா பீரியடில். எந்த வழக்குகளில், எந்த வழக்கில், கோழி திருநவாசில் வழக்கில் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான 100 கோழியை வந்து ஏலம் விட்டானுங்க. அதில் வந்து மோசடியாக 500 கோழியை ஏலம் விட்டுட்டு 100 கோழியை தான் ஏலம் விட்டதாக கணக்கு எழுதி ஒரு 1000 ரூபாய் ஒருத்தன் திருடினான்னா கூட அமலாக்கத்துறை உள்ளே வரலாம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய கொடுமையான அம்சமே. அதுதான் இப்போ பிரச்சனையை, நாடு பூரா அதான் பிரச்சனை உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது, அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கும்போது அமலாக்கத்துறை உள்ளே வருது உங்களுக்கு வந்து.
இதில் இப்போ இந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து த டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆன் ஃப்ரைடே ப்ரொவிஷனலி அட்டாச்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்த் 14.21 crore belonging to family members and associates of higher education Mr. Ponmudi and his son and former Kallakurchi MP Gautam Sigamani in the illegal red sander quarrying case. 14.21 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து 14.21 crore மதிப்பிலான சொத்துக்கள் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் முன்னாள் கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம் சிகாமணிக்கு சொந்தமான அந்த இது வந்து முறைகேடான செம்மண் குவாரி வழக்கில் இது முடக்கப்படுகிறது. இதில் வந்து அசையா சொத்துக்கள் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் 5.47 crores 5.47 கோடி வந்து அசையா சொத்துக்கள் ஹெல்ட் இன் த நேம் ஆஃப் கே ராஜா மகேந்திரன் பிரதர் இன் லா ஆஃப் சிகாமணி, அவருடைய மகன் சிகாமணியோட மைத்துனர் பிரதர் இன் லா, அவருக்கு சொந்தமான 5.47 கோடி அசையா சொத்துக்கள் அண்ட் இஸ் என்டைட்டிஸ், அவருக்கு சொந்தமான மற்றவர்கள் அண்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாகனங்கள் ஒர்த் 8.74 crores 8.74 கோடி ஹெல்ட் இன் த நேம் ஆஃப் மெசஸ் கன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் என்டைட்டி பிலாங்கிங் டு த ஒய்ஃப் ஆஃப் சிகாமணி. கன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கோன்றது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி யாருக்கு சொந்தமானதுன்னா சிகாமணியோட மனைவிக்கு சொந்தமானது. ஸோ அதையும் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட கேஸ் எந்த இதில் இருக்குது, அது எங்கள் ட்ரையலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும், இந்த கேஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கும். ஆனால் அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். லாஸ்ட் இயர் வந்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு கரெக்டாக இதே மாதிரி ஜூலை மாதம் 1.5 மாதம் பொறுத்து பொன்முடியை வந்து விசாரணைக்கு 2 நாள் விசாரணைக்கு அழைச்சாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் காலையில் 7 மணிலேருந்து ஒரு வீட்டில் ரைடு, நைட்டு 8 மணிக்கு சாஸ்திரி பவனுக்கு கூப்பிட்டு போனாங்க, இரவு 3 மணிக்கு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, மறுநாள் சாயங்காலம் 4 மணிக்கு வந்தார், 10 மணிக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த வழக்கம் தான் நான் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால். ஸோ அந்த வழக்கிலே அவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை, அவர் வீட்டுக்கு போக அனுமதிக்கப்பட்டார். அந்த வழக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வழக்கின் தொடர்ச்சி தான் நான் நினைக்கிறேன் நான். அதில் தான் வந்து இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் 14 crores வந்து 14.71 crores வந்து இன்றைக்கி வந்து முடக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஜூலை மாதம் அந்த ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது, ஜூலை மாதம் கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னால் பொன்முடி ரைடு, பொன்முடி கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை. அவருடைய மகனும் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது, சிகாமணி, கௌதம் சிகாமணி, அவரும் கைது செய்யப்படவில்லை. அவர்கள் வீட்டுக்கு போக அனுமதிக்கப்பட்டார்கள். கரெக்டாக 1 வருஷம் பொறுத்து இன்றைக்கி இந்த சொத்துக்கள் முடக்கம் நடந்திருப்பது என்பது அமலாக்கத்துறையின் அருட்கண் பார்வை திமுக அமைச்சர்கள் மீது திரும்பி இருக்கிறது, திமுக பிரமுகர்கள் மீது திரும்பி இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் வந்து திமுக அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறையோட அருட்கண் பார்வையில் ரேடாரில் இருக்காங்க. அவங்க மேலே இடி கேசஸ் இருக்குது. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், சமீபத்தில் வந்து ஜெகத் ரட்சகன் அவர் மேலே தொடர்ந்து வருமான வரித்துறை சோதனைகள், வருஷத்துக்கு 4 தடவை ஜெகத் வீட்டில் ரைடு நடக்கும். அவருடைய மகள் அவங்களுக்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறையோட சோதனைகள், அவங்களுக்கு வந்து வருமான வரித்துறை தான் அவங்கக்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தது. அமலாக்கத்துறை வந்து வெறும் சம்மன்ஸ் மட்டும்தான் அனுப்பியிருந்தாங்க. அந்த சம்மன்ஸை எதிர்த்து அவர் கோர்ட்டுக்கு போனார். யார்? ஜெகத். எனக்கு வருமான வரித்துறை வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து சோதனைகள் நடந்தது. அதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை உள்ளே வந்திருக்குது. அவங்களோட சோதனை, அவங்களுடைய சம்மன்ஸ் அழைப்பாணைகளுக்கு தடை விதிக்கணும், அதை ரத்து பண்ணணும்னு ஜெகத்து கேட்டார். ஜெகத்தோட அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது ஹைகோர்ட்டில். ஸோ இதை நீங்கள் இந்த பொன்முடி கேஸை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொத்துக்கள் முடக்கம் என்பது ஓராண்டு அடங்கி கிடந்த அமலாக்கத்துறையின் அந்த செயல்பாடுகள், அன்பான அழைப்பாணைகள், நடவடிக்கைகள் மீண்டும் வந்து இன்றைக்கு தொடங்க ஆரம்பித்திருக்கின்றன. இது வெறும் பொன்முடியோடு நிற்குமா அல்லது மற்றவர்களை நோக்கியும் இந்த கரங்கள் நீளுமா என்பது தான் நாம் கவனிக்க வேண்டியது. ஏன்னா இது ஒரு மெசேஜ் இப்போ வந்து போன ஜூலை மாதம் நடந்ததுக்கு பிறகு அது அப்படியே அமுங்குச்சு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு ஜனவரியில் தொடங்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா வேறு பிரச்சனை எது வந்ததுன்னா, ஜாஃபர் சாதிக்கு போதைப்பொருள் பழக்கம் வந்தது. அவர் வந்து முக்கியமான திமுகவில் முக்கிய பிரமுகர்களோட, உதயோட, அவங்களோட மனைவியோடலாம் வந்து படங்களை எடுத்தது, ஃபோட்டோ எடுத்த அந்த இதெல்லாம் வந்தது. யார் பேர் அடிப்பட்டது. பட் அதுக்கு பிறகு அந்த கேஸ் மூவ் ஆகவே இல்லை. அதன் பிறகு அந்த போதைப்பொருள் கழகத்தில் வழக்கில் அவருக்கு ரைடு இது இப்போ பெயில் டெல்லி டெல்லி நீதிமன்றம் ஒன்று அவருக்கு ஜாமீன் கொடுத்தது. பட் அமலாக்கத்துறை அந்த வழக்கில் உள்ள வந்து கைது செஞ்சு இப்போ சென்னை புழலில் இருக்கார். டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் அந்த வழக்கில் ஜாமீன் வாங்கிட்டார். அந்த வழக்குலையும் அமலாக்கத்துறை உள்ளே வந்துச்சு. அந்நிய செலவாணி மோசடி 2000 கோடிக்கு மேலே கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்றதுல அந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் வந்து புழல் சிறையில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இருக்கார்.
இதுக்கு நடுப்புற நீங்கள் இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, போன அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட இன்னொரு பெயர் துரைமுருகன். ஆமாம், மணல் குவாரி. மணல் குவாரி கொள்ளையில் வந்து உங்களுக்கு தெரியும் 5 கலெக்டர்ஸுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சம்மன் அனுப்பி அவங்களுக்கு சம்மன் அனுப்ப முடியாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சு, ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அமலாக்கத்துறை போனதில் ஹைகோர்ட்டோட தடை நீக்கப்பட்டு போய் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. 5 கலெக்டரும் போய் அமலாக்கத்துறைக்கு பதில் சொன்னாங்க. ஆனால் திரும்ப அவங்கள விசாரணைக்கு அழைக்கும்போது தமிழக அரசு அந்த கலெக்டர்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்கள அநியாயமாக துன்புறுத்தக்கூடாது, தேவையில்லாமல் அமலாக்கத்துறை அவர்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டு அந்த கேஸ் கொஞ்சம் அமுங்கி கிடக்குது. அந்த விசாரணையின் வளையம் வந்து துரைமுருகன் வரையில் போகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ இந்த வழக்குகள் வந்து அதன் பிறகு அதில் ஒரு தொய்வு வந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் வந்தது, அதில் தொய்வு வந்தது. சேட்டலைட் பிக்சர்களோடலாம் அனுப்பப்பட்டது. எக்ஸாக்ட்லி ஐஐடியோட கான்பூர் ஐஐடியோ கான்பூர் ஐஐடியோட விசாரணை என்று நினைக்கிறேன். அவங்க வந்து கரெக்டாக சொன்னாங்க. இஸ்ரோவோட உதவி கான்பூர் ஐஐடியோட இதில் வந்து அனுமதிக்கப்பட்டதை விட மிக அதிகமாக மணல் அள்ளி எடுத்திருக்கானுங்க. 5000 கோடிக்கு மேலே கொள்ளை அப்படின்றது தான். கிட்டத்தட்ட 5000 crores வந்து அரசு இழப்பு ஏற்படுத்தினதா இடியோட கேஸு. ஆனால் திமுக தரப்பில் வைக்கக்கூடிய வாதம் என்பது அப்படியே அதில் வந்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தினாலும் அதை விசாரிக்கிறதுக்கு சிபிஐ தான் வரணுமே ஒழிய அமலாக்கத்துறை ஏன் வரக்கூடாது? இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். அதாவது மணல் குவாரி வழக்கு துரைமுருகனை நோக்கி நீளக்கூடிய அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று திமுக வந்து ஒரு வலுவான கருத்தை முன்வைக்கிறது. ஏன்னா சிபிஐக்கு அந்த வழக்கு போனால் இதிலேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏன்னா அமலாக்கத்துறை மாதிரி சிபிஐ கிடையாது. சிபிஐ வந்து லாங் நெட்டு தான் அது உங்களுக்கு வந்து. அதில் வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கும். அந்த வழக்கை வந்து சமாளிப்பது சுலபம் என்று பார்க்கிறார்கள். அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு அந்த மணல் குவாரி வழக்கிலலாம். இப்போ கூட சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் அவங்களுக்கு சாதகமாக, தமிழக அரசுக்கு சாதகமாக சில தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. அது அமலாக்கத்துறையோட வழக்குகள், பிஎம்எல்ஏ கேசஸில். ஸோ மணல் குவாரி வழக்கில் ஆசுவாசம் படுத்தி கொண்டு மூச்சு விடுவதற்கான நேரம் அல்லது அவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடச்சிருக்குது. யாருக்கு? துரைமுருகன் கம்பெனிக்கு. இப்போ இந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்டுன்றது இதோடு நிற்குமா அல்லது வரும் காலங்களில் வந்து அமலாக்கத்துறை ரேடாரில் இருக்கக்கூடிய மற்ற பிரமுகர்கள், அமைச்சர்கள், இப்போ ஜகத்தை பற்றி நம்ம பேசணும், அவங்கள நோக்கியெல்லாம் அது நகருமான்றது நம்ம ஐ திங்க் வில் ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏற்கனவே பெரியசாமி இதே மாதிரி வழக்கு விசாரணைக்கு போயிட்டு வந்தார். தெர் ஆர் 8 மினிஸ்டர்ஸ்ன்றாங்க இடி ரேடாரில் இருக்கிறது. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பிறகு இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இவங்க இதை எப்படியும் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதில் கௌதம் சிகாமணி இன்றைக்கி எம்பி இல்லை. அவர் எம்பி இல்லைன்றதுனால வந்து பதவியில் இருந்தால் கிடைக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் இதில் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. அப்போ இடியோடைய பார்வையில் இருந்த அந்த அமைச்சர்களுடைய வழக்குகளை மீண்டும் தோண்ட எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த அமலாக்கத்துறை சொத்துக்களை முடக்கியிருக்கதை எடுத்து பார்க்கலாமா சார்? ஐ திங்க் அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ இந்த பொன்முடியோட அந்த இடி கேஸ்ன்றது நான் சொல்கிறேன், செந்தில் பாலாஜிக்கு பிறகு 1 மாதம் பொறுத்து ஐ திங்க் ஜூலையில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அதில் வந்து அவர் அரெஸ்ட் ஆவார்னாங்க, அரெஸ்ட் ஆகல, விட்டுட்டாங்க அவர் வந்து. இப்போ கிட்டத்தட்ட 1 year பொறுத்து அது மறுபடியும் உயிர் பெறுது, இந்த அட்டாச்மெண்ட்டுன்றது வருது. மற்ற மினிஸ்டர்ஸை நோக்கி இது நகரும் என்பதற்கான அல்லது நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று தான் இந்த கேஸை நம்ம பார்க்கணும். அதை நகரலாம். திஸ் இஸ் அன் இண்டிகேஷன், திஸ் இஸ் எ சிம்டம், திஸ் இஸ் சிக்னல். இப்படி தான் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். உங்களுக்கு வந்து ஐசோலேட்டடாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு மந்திரின்னு அப்படி பார்க்குறது சரியாக வராது. இப்போ நீங்கள் யுடெக் செந்தில் பாலாஜி அந்த கேஸ் வந்து 2013-14 ஜெயலலிதா கிட்ட மந்திரியாக இருக்கும்போது அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்து வேலை வாங்கி தரதாக போட்டு ஆயிரக்கணக்கில் ஏமாற்றி மந்திரி அவர் தம்பி செந்தில் பாலாஜி தம்பியே வந்து அவரோட வீட்டிலேருந்தே வந்து மந்திரி வீட்டிலேருந்தே செந்தில் பாலாஜி இமெயில் அனுப்பியிருக்காரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம். அதெல்லாம் தான் எவிடன்ஸ். அந்த கேஸில் இடி எப்படி உள்ளே வருதுன்னா, பண மோசடின்னு வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வரலான்னு வருது. அதர்வைஸ் இட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ். அதில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவங்க தண்ணி குடித்தாங்க. செந்தில் பாலாஜி தரப்பு நத்திங் டூயிங், நீ வழக்கை நடத்துட்டாங்க. டைட் கேஸ். இன்றைக்கி வரைக்கும் வர முடியல. ஏன்னா வந்து அதில் வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாற்றப்பட்டவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து இவங்க இன்னொரு பெரிய தப்பு பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் வந்தவுடனே, ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தவுடனே அதில் ஏமாற்றப்பட்டதாக சொல்லப்பட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரித்த வழக்கு அது. பேசிக்கலி பண பரிவர்த்தனைன்ற ஆங்கிளில் தான் இடி உள்ளே வரும். பேசிக் கேஸ் வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி மந்திரி ஏமாற்றிட்டாருன்னும் போது அங்கே மோசடியும் வருது, லஞ்சமும் வருது. பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்தாலும் நீ குற்றவாளி தான், கொடுக்கலனாலும் குற்றவாளி. கொடுக்கலன்னா டபுள் சார்ஜ். பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்தினா, லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்தா லஞ்சம் வாங்கின சார்ஜு. பணம் வாங்கிட்டு வேலை கொடுக்கலன்னா
வேலை கொடுக்காததோட நம்பிக்கை மோசடி ப்ளஸ் பணமும் நீ வாங்கியிருக்கன்ற டபுள் இதில் வருது. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கவர்மெண்ட் வந்தவுடனே அதில் சம்மந்தப்பட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஐ திங்க் ஒரு 60 பேரோ 100 பேரோ, அந்த எண்ணிக்கை சரியாக தெரியல, மறந்துடுச்சுனாக்கா, அவங்கள விடலாம் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம், பணத்தை திரும்ப கொடுத்துட்டோம், அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு ஹைகோர்ட்டில் போய் வந்து நாங்களும் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. நாங்கள் அதான் இதை விட ஒரு மோசமான ஒரு வழக்கு இருந்திருக்கவே முடியாது. அதாவது ஒரு மந்திரி 8 வருஷத்துக்கு முன்னால் லஞ்சம் வாங்குறாரு, ஆட்சி மாறுது, மாறினோன்னே அவர் மேலே ஏற்கனவே லஞ்சம் வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்தாருன்னு சிட்டி கிரைம் பிரான்ச், சென்னை போலீஸ் சிட்டி போலீஸோட கிரைம் பிரான்ச் சிசிபி தான் கேஸை போடுது. அவர் மேலே டைட் கேஸ், அது சார்ஜ் ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. ஆட்சி மாற்றம் வந்து அவர் எதிர்கட்சிக்கு போயிடுறாரு, மந்திரி ஆயிடுறாரு. மந்திரி ஆனோன்னா எங்கேயுமே நடக்காத அநியாயம், அதாவது உலகத்திலே நடக்காத அநியாயம், அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் எங்கேயுமே நடக்காத அநியாயம், அந்த 96 ஜெயலலிதா பீரியடில் கூட நடக்காத அநியாயம். நாங்கள் மந்திரி வந்து யாருக்கிட்ட காசு வாங்கினாரோ அவங்கக்கிட்ட திரும்ப கொடுத்துட்டாரு, அதனால் காசு கொடுத்தவங்களும் வாங்கினவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, கேஸை முடிச்சிடுங்கன்னு போய் கோர்ட்டில் நிற்கிறாங்க. அதாவது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய கேலி கூத்தாக்கின ஒரு கேஸ். துரதிருஷ்டவசமாக ஹைகோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு கேஸை முடிச்சு வைக்குது. இதை சேலஞ்ச் பண்ணி சம்மந்தப்பட்டவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. யார்? அந்த பாதிக்கப்பட்டவங்க இல்லையா, சில பேர் ஒத்துக்காதவங்க. இதில் இன்னொரு கொடுமையும் நடக்குது. என்னென்னா, இவங்க அதுலேயும் அந்த குறைஞ்சபட்ச நேர்மை கூட செந்தில் பாலாஜி தரப்புக்கு இல்லைன்றதுக்கு உதாரணம். அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி நான் காசை கொடுத்துட்டு வாங்கின காசை திரும்ப கொடுத்துட்டேன், இத்தனை பேர்கிட்ட வாங்கினேன், எக்ஸ் பேர்கிட்ட வாங்கினேன், திரும்ப கொடுத்துட்டேன், அவனும் ஒத்துக்கிட்டான், நானும் ஒத்துக்கிட்டேன், கேஸை முடியணும், கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு அதை கேஸை முடிச்சுடுது. ஆனால் இவன் இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கின காசை திரும்ப கொடுத்தோன்னு சொன்னதில் சில பேர் இந்த காசையும் எங்களுக்கு திரும்ப கொடுக்கல, மிரட்டி வாங்கிட்டான், ஆசை வார்த்தை காமிச்சு வாங்கிட்டான் அப்படின்னு அவங்களும் சில பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த காம்ப்ரமைஸை ஒத்துக்காத சில பேரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையான ஒரு நிலைப்பாடு எடுக்குது. இது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தையே, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டையே கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு விஷயம். கேஸை முடுறா ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடின்னு சொல்லி திரும்ப அனுப்புகிறாங்க. அதில் தான் சூடு பிடிக்குது, அதில் தான் ஈடி உள்ளே வருது, அதில் தான் அவர் உள்ளே இருக்கார் இவ்வளோ நாளாக. அந்த கேஸ் ரொம்ப, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரனால் வெளியில் வர முடியுது, செந்தில் பாலாஜியில் வர முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, ஆகஸ்ட் 5ஆம் தேதி கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில், அது பெயிலுக்கு. இந்த கேஸில் வந்து கீழமை நீதிமன்றத்தில் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுக்களை பதிவு பண்ணணும், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு. அது வந்து 22ஆம் தேதி போன திங்கட்கிழமை வந்தது. அவர் மருத்துவமனையில் இருக்கார், இப்போ ஐசியூவில் இருக்கார். சார்ஜஸ் பதிவு பண்ணிட்டாங்கன்னா, குற்றச்சாட்டு பதிவு பண்ணிட்டா 3 மாதத்தில் விசாரித்து தண்டனை முடிஞ்சு தீர்ப்பே கொடுத்துருவாங்க. அதனால் அதை தவிர்ப்பதற்காக அவர் வந்து இன்றைக்கு வந்து விதவிதமாக வந்து மனுக்களை தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போன திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வர அவர் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு இருந்தது, நீதிபதி உத்தரவு போட்டிருந்தாங்க. சனிக்கிழமையாக போய் அவர் மருத்துவமனையில் முதல்ல ஸ்டான்லியில் படுத்தார், புழல்லேருந்து ஸ்டான்லிக்கு போனாங்க, ஸ்டான்லிலேருந்து ஓமந்தூராருக்கு போயிட்டார். அங்கே வந்து அவர் மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கார். இந்த சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதை தள்ளி வைக்கணும்னு 19 மனுக்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதை தள்ளி வைக்கணும்னு ஹைகோர்ட்டில் போட்ட கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அது வரைக்கும் தாக்கல் ஃப்ரேம் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஜட்ஜு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நாளை மறுநாள் அந்த கேஸ் வருது, செஷன்ஸ் கோர்ட்டில் ஜூலை 29 அந்த கேஸ் வருது. பெயில் வந்து அங்கே ஆகஸ்ட் 5 வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலை வந்து ரொம்ப வித்தியாசமான கேஸ். வெளிப்பார்வைக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கேஸில் வந்து அது மனித உரிமைகள் மீறப்படுது அப்படி இப்படி நீங்கள் சொல்லலாம். அவருக்கு பெயில் கொடுக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக பெயில் கொடுக்கலாம். 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒருத்தர் உள்ளே வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ட்ரையலை நடத்தலாம். ஆனால் கோர்ட் அந்த கேஸ் எவ்வளோ சீரியஸாக பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த குற்றச்சாட்டுகளின் தன்மை இருக்குது பார்த்தீங்களா, வேலை வாங்கி தரதா மோசடி பண்ணிவிட்டு வேலையும் கொடுக்காம பணத்தையும் கொடுக்காம ஏமாத்தினது ஒன்று, 2வது காசு வாங்கிட்டு வேலை கொடுத்தது. இவங்க தான் காசு வாங்கினான்றதுக்கு அந்த அவங்க வீட்டிலேருந்து போன இமெயில் அவங்க தம்பி தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு எல்லாமே தெரியுது. அவங்க தம்பியை 1 வருஷமாக காணோம், எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ வினோதமான கேஸ். அவரை வந்து 1 வருஷத்துக்கு மேலே சிறையில் வைத்திருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி கைதை நியாயப்படுத்தி அது சரின்னு நானும் பேசினேன். ஆனால் இன்றைக்கி 1 வருஷம் ஆனதால் நீங்கள் ஜாமீன் கொடுக்கலாம் அவருக்கு. ஆனால் இந்த வழக்குகளை அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வழக்குகள்லேருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மருத்துவமனைகளில் படுத்து கிடக்கிறார். ஸோ அடுத்த கேஸ் தான் பொன்முடி கேஸில் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன வந்துன்னா, 6 மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், போன டிசம்பர் மாதம் பொன்முடி மேலே வந்து பொன்முடி ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2 சொத்து குவிப்பு வழக்கு அவர் மேலே இருக்குது. 1996 2001 போட்ட ஒரு சொத்து குவிப்பு வழக்கு, 2006-11 போட்ட இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கு.
ஜெயலலிதா பீரியடில் வந்தது. இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த 96-2001 அவர் அமைச்சராக இருக்கும்போது போட்ட அந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழக்கில் தான் ஐ திங்க் அந்த வழக்குன்னு தான் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அந்த வழக்கில் அவருக்கு வந்து கீழமை நீதிமன்றத்துலையும் விடுதலை கிடைக்கிது, ஹைகோர்ட்லேயும் விடுதலை கிடைக்கிது, விடுவிச்சிடுறாங்க ட்ரையல்லே போகாமல். ஜெயலலிதா பீரியட் 2001-06 கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை வழக்கை விசாரணை நடத்துங்கன்னு திரும்ப அனுப்புகிறாங்க. இதுக்கு நடுப்புற 2006-11 ஜெயலலிதா கலைஞர் ஆட்சி காலத்தில் அதே மந்திரியாக இருக்கார். 11 ஜெயலலிதா வந்தோன்னே 2வது சொத்து குவிப்பு வழக்கு போடுறாங்க. இந்த 2 சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் தான் அவருக்கு வந்து கொடுத்த விடுதலையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் வந்து அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறாரு. இன்ஸ்டண்ட்டாக அவர் பதவி இழக்கிறாரு. பட் ரொம்ப அரிதான நிகழ்வாக கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறாங்க. சென்டென்சிங், கன்விக்ஷன், தண்டனை மற்றும் தண்டனை விவரங்கள். அந்த தண்டனையை நிறுத்தி வச்சா தான் மறுபடியும் மந்திரியாக முடியும். தண்டனையை நிறுத்தி வச்சு மறுபடியும் மந்திரியாகவே அவர் ஆயிடுறாரு. ஸோ அவர் மேலே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அந்த அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங், தண்டனை கொடுத்தது. இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கில் இங்கே கீழமை நீதிமன்றத்தில் பெண்டிங்கு. அதில் தான் அந்த விடுவிச்ச அந்த 2வது கேஸில் விடுவிச்சதை எதிர்த்து தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சுவமோட்டோவை எடுத்திருக்காரு. 3வதாக இந்த இடி கேஸ், அமலாக்கத்துறை வழக்கு. ஸோ இவ்வளோ வழக்குகளும் பொன்முடி அவர்கள் மீது இருக்கிறது. இது என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. மற்ற அமைச்சர்களுக்கும் இடியோட வலை விரியுமா என்பதை ஐ திங்க் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் ஒரு வழக்கு அடுத்த கட்டத்தை எடுத்தாலும் பொன்முடி சிறைக்கு செல்ல வேண்டிய இல்லை இப்போ சிறைக்கு போகிறத பற்றிலாம் நம்ம எந்த ஆரிடமும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 2 கேஸ் சொத்து குவிப்பு வழக்கு, 2 கேஸ். ஒன்றில் ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு வந்து கீழமை நீதிமன்றம் விடுதலை பண்ணுது, ஹைகோர்ட் தண்டனை கொடுக்குது, சுப்ரீம் கோர்ட் அந்த தண்டனையை நிறுத்தி வைக்குது, அப்பீல் பெண்டிங். அது அடுத்த வருஷமும் வரலாம், 10 வருஷம் பொறுத்து வரலாம். அவர் மனைவி 2 பேருக்கு எதிரான வழக்கு. இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கில் அது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஹைகோர்ட்டில் தான் பெண்டிங் நினைக்கிறேன், என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே. ஆனால் அவருடைய இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கில் வந்து அவருடைய இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கில் அவரை விடுவிச்சதை எதிர்த்து கவர்மெண்ட் வந்து அப்பீலுக்கு போகலன்னு நினைக்கிறேன். அந்த விடுவிச்சதை எதிர்த்து தான் சுவமோட்டோவாக சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்குது. 3வது இந்த அமலாக்கத்துறை வழக்கு. இல்லை அந்த ஜெயிலுக்கு போகிறது அதை பற்றிலாம் நம்ம எதுவுமே பேச முடியாது. ஏன்னா அந்த கேஸோட அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் எப்படி போகுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஜுடிஷரின்றது வந்து அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். அது வந்து என்ன செய்யுன்றதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஒரு நீதிபதியை பொறுத்து, ஒவ்வொரு நீதிபதியை பொறுத்தும் அமையும், ஒவ்வொரு கேஸை பொறுத்தும் அமையும். ஒரே கேஸை 3 நீதிபதிகள்கிட்ட போச்சுன்னா 3 பேர் தீர்ப்புகளை. ஏன்னா மனிதர்கள் தான் வந்து மைண்ட் அப்ளை பண்ணுறாங்க. மனிதன் வந்து எந்திரம் கிடையாது. சட்டத்தை வந்து அப்ளை பண்ணுறது, மைண்ட் அப்ளை பண்ணுறது மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். அதனால் இந்த ஜெயில் டேர்மை பற்றி, கன்விக்ஷன் பற்றியெல்லாம் நம்ம எதுவுமே இப்போ பேச முடியாது. த கிராக்ஸ் ஆஃப் த மேட்டர் இஸ் தெரிஞ்சு 3 கேஸ் இருக்குது அவர் மேலே. 3 கேசஸ் அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒன்றில் கன்விக்ஷன் ஆகி, பட் ரொம்ப அரிதான நிகழ்வு தான் கன்விக்ஷனில். அதுவும் ஊழல் வழக்குகளில் கன்விக்ஷனில் ஸ்டே கொடுக்கக்கூடாதுன்றது உச்சநீதிமன்றத்தோட பல தீர்ப்புகளில் இருக்குது. பட் அவர் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வேறு மாதிரி டிசைட் பண்ணியிருக்காரு. அது கூட வந்து அவருக்கு தான் கன்விக்ஷன் ஸ்டே கொடுத்தாங்களே ஒழிய அவருடைய மனைவிக்கு கொடுக்கல. அவங்க மனைவி வந்து இப்போ அவங்க ஜெயிலுக்கெலாம் போக முடியாது, ஏன்னா அவங்கள ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க எம்எல்ஏவாக நிற்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கன்விக்ஷன் ஸ்டே கொடுக்கல. இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பொன்முடி கேஸ் வந்து ரொம்ப வித்தியாசமான கேஸ் ஸ்டடி. சட்ட மாணவர்களுக்கும் அரசியல் மாணவர்களுக்கும் பொன்முடி கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு கேஸ். நான் தப்பு ரைட்டுன்னு எதுவுமே சொல்ல வரல. தீர்ப்பில் வந்து அவர் பொன்முடி குற்றவாளியா இல்லையான்றதை பற்றிலாம் நான் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லலை. ஆனால் அவருடைய வழக்கு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கு. ஜெயலலிதா வழக்கில் கூட வந்து கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்தது கிடையாது. இவர் வழக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. தீர்ப்பில் அந்தம்மா மேல்முறையீடில் வந்து விடுதலை ஆனாங்களே ஒழிய கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்கல அவங்களுக்கு வந்து. இப்போ உதாரணத்துக்கு சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா கரெக்டாக இந்த செப்டம்பர் வந்ததுன்னா 10 வருஷம் ஆகுது கீழமை நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து. 9 மாதத்தில் ஹைகோர்ட் வந்து அவங்கள விடுதலை பண்ணுச்சு. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெயிலுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க சென்டென்சிங்கை தான் ஸ்டே பண்ணாங்களே ஒழிய கன்விக்ஷனை ஸ்டே பண்ணலை. அதனால தான் அந்த அம்மா 9 மாதம் பதவியாக இல்லாமல் ஓபிஎஸ் சிஎம்மாக இருந்தார். ஆனால் பொன்முடி கேஸில் வந்து அவருக்கு வந்து கன்விக்ஷனுக்கே ஸ்டே பண்ணி அவர் மறுபடியும் மந்திரியாகவே ஆகிட்டார். மந்திரியாவை கவர்னர் ஒத்துக்காமல் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் அந்த பஞ்சாயத்து நடந்து மறுபடியும் கவர்னர் ஒத்துக்கிட்டார். அது வேறு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்தியாவில் வந்து ரொம்ப ரேர் கேஸ் பொன்முடி கேஸ். அதுவும் ஊழல் வழக்குகளில் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு பல தீர்ப்புகள் இருக்குது. வித்தியாசமான ஒரு தீர்ப்பாகத்தான் பொன்முடி கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றதை பற்றிலாம் எந்த ஆருடமும் சொல்ல முடியாது. இந்திய வரலாறு கண்ட வினோதமான வழக்கு முடிவுகளை கூட எடுத்துக்கலாம் தற்போது. ஆமாம், இது இவரது மட்டும் இல்லை, இவரை மட்டுமே நீங்கள் எடுத்துக்க முடியாது. ரொம்ப ரேர் கேஸ். இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வழக்குகள் இருக்குது.
ஊழல் வழக்குகளில் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணவே மாட்டாங்க. அவர் கேஸில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஃபைனல். 6 months ஆகுது, அவரும் மந்திரி ஆகிட்டார். பட் அடுத்து என்ன நடக்கும்ன்றதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. சார், ஆல்ரெடி இந்த மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக துரைமுருகனை நெருங்குவார்களா இடி, ஏன்னா அதில் நிறைய அறிக்கைகள்லாம் வெளியிருந்தது. ஆனால் அதற்கு நடுவிலேயே பொன்முடி அவருடைய சொத்துக்கள் முடக்கம் அப்படிங்கிறது அடுத்து என்னவாக நகருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அமலாக்கத்துறை தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் வச்சுருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.